இந்த எம்பவர் ஆன பெண்களை அந்த எம்பவர் ஆன பெண்களோட வாழ்றதுக்கு ஆண்களுக்கு கத்துக் கொடுக்கவில்லை. ஐ டோன்ட் திங்க் men are prepared to live with this women. நீங்க ஒரு பெண்ணிடம் கேட்க, she said, எனக்கு இந்த ஷோக்கு வரதுக்கு நான் கடன் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு என்னுடைய மாத விலைக்கு வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு ஒரு பெண் ரொம்ப உலுக்கிச்சு. சீனியர் ஆக்ட்ரஸ் ராதிகா மேம் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காலத்து பசங்களுக்கு எம்பவர்மெண்ட்டான கேர்ள்ஸோட எப்படி வாழ்றதுன்னு நம்ம சொல்லி தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது தட்ஸ் ட்ரூ தான். ஏன்னா இந்த காலத்துல எல்லா கேர்ள்ஸுமே பாய்ஸுக்கு ஈக்குவலா கரியர் ஆகட்டும், இல்ல வெளியில போறதாகட்டும் எல்லாமே ஈக்குவலா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள விமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரோம். ஆனா நம்மளோட தாத்தா, பாட்டி, நம்மளோட பேரண்ட்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, யூசுவலா வீட்ல அப்பாக்கள் தான் டாமினன்ட்டா இருந்தாங்க. லேடீஸ் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. ஸோ இந்த காலத்து பசங்க அந்த அப்பாக்களையும், அந்த தாத்தாக்களையும் பார்த்து வளர்ந்தவங்க தான். ஸோ நானும் இப்படி தான் இருக்கணும்னு நெனச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறப்ப, கேர்ள்ஸ் இந்த ஈக்குவலிசம் இதையெல்லாம் பேசுறப்ப, அவங்கனால அத அக்செப்ட் பண்ண முடியல. எப்பவுமே நம்ம கேர்ள்ஸ் இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப வீட்ல நீ சமைச்சுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. வெளியில போகணும், இல்ல வண்டி ஓட்டணும், எல்லா விஷயமும் நீ தைரியமா பண்ணணும்னு கேர்ள்ஸயவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் பாய்ஸ ஃபோக்கஸ் பண்ண நம்ம மறந்துட்டோம். ஸோ பாய்ஸையும் இந்த காலத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அத சரி பண்ண வேண்டியது, அவங்களுக்கு சொல்லி தர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி அத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமிலில வீட்ல இருந்து தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ இருக்கிறப்ப டாய்ஸ் வாங்குறதுலேருந்து நீங்க ஆரம்பிக்கணும். டாய்ஸ் எப்பவுமே பசங்களுக்கு காரு, பைக்குன்னு வாங்குறது, பொண்ணுங்களுக்கு பார்பி டால், சாஃப்ட் டாய்ஸ் வாங்குறது. அப்படி பண்ணாம பையனோ, பொண்ணோ 2மே வாங்குங்க. வெஹிக்கிள் டாய்ஸும் வாங்குங்க, சாஃப்ட் டாய்ஸும் வாங்குங்க, கிச்சன் டாய்ஸும் வாங்குங்க. கிச்சன் டாய்ஸ பாய்ஸும் பயன்படுத்தி பழகணும். வெஹிக்கிள் டாய்ஸ கேர்ள்ஸும் பயன்படுத்தி பழகணும். அப்பதான் அந்த ஈக்குவலிசம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். அதே மாரி ஒரு கடைக்கு அனுப்பணும்னா, ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இருந்தா பொண்ணையும் அனுப்பலாம். மேபி நைட் அனுப்பக்கூடாது. அது பசங்களையும் அனுப்பக்கூடாது.